வணக்கம். நான் இந்த விஷயத்த ஒரு 2, 3 நாளா பேசணும்னு நெனச்சிருந்தேன். நேத்து தான் பார்த்தீங்க, இந்த உதயநிதி கைதிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் போச்சு. அதெல்லாம் நேத்து பேச முடியல. இன்னைக்கு இத பத்தி நம்ம பேசுவோம். இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் ஒண்ணும் பெருசா வெற்றி வாய்ப்பை நோக்கி போகல. அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு 6 மாசம் நம்ம ஒண்ணும் பேசக்கூடாதுண்ணே, அப்படின்னு என்கிட்ட கூட சொல்லியிருந்தாரு. அப்பேற்பட்ட நிலையில சில காலம் பத்திரிகையாளரையும் சந்திப்பதை தவிர்த்து வந்தார். இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை பல்லாவரத்தில் ஒரு 1000த்துக்கும் மேற்பட்டோர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணையிற விழாவில் அண்ணன் கொஞ்சம் பேசினார். அப்போது அதில் பல அரசியலை தமிழருக்குமான அரசியலை அண்ணன் பேசினார். என்றைக்கு வந்து நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ்னு தமிழை வந்து திமிரா சொல்கிறானோ அன்னைக்கு இனம் எழும். இந்த ஒற்றை இந்த 2 லைன் திருக்குறள் மாதிரி இந்த லைன் தான் தமிழக அரசியலில் தமிழருக்கான அரசியல் இது. அப்போ சொல்றாரு, என் மொழி வந்து என்னுடைய முகம், நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியல. வந்து இதெல்லாம் நம்ம பேசணும்னா புறம்பு பேசுவான், அவதூறு பேசுவான், திரள்நிதி கூட்டம்பா, நம்மளை பொய் சொல்றாருன்பா அப்படின்னு பேசுறாரு. சீமான் வந்து கார் வாங்கிட்டானா, பென்ஸ் வாங்கிட்டானா அப்படின்னு இன்னைக்கு பேசுறான். ஏன் நான் வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. உயிர் இழப்புங்கிறதுக்கும் உரிமை இழப்புக்கும் உள்ள வித்தியாசத்தெல்லாம் சொல்றாரு. பொதுவாக தமிழருக்கான அரசியலை அண்ணன் சீமான் வழக்கம் போல கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு நமக்கு உரைக்கின்றதுக்காக தான், இல்லைனா ஏன் அவர் உட்காந்து பொதுவாக மெதுவாக கூட பேசிடலாம்ல. நம்ம செவிடான தமிழர்களின் செவிடான காதுகளில் இது போய் சேர வேண்டும் என்று கத்தி கத்தி அண்ணன் தொண்டை தண்ணி வைத்த கத்துறாரு. நான் அப்பயே நினைச்சேன், அண்ணன் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இது அவதூறு பேசுகிற கூட்டமும் நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அரசியலை பேசுகிறார். இந்த அரசியலை சீமான் இப்படி பேசுவது தவறு, இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாராவது பேசுங்க. நாம் அதை வந்து பரிசீலிப்போம், அதை பேசுவோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உடனே வந்துட்டாயா ஆமக்கறி 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 தின்னவன் ஆமக்கறி தின்னவன் சொல்லிட்டு உடனே திரும்பவும் ஆமக்கறி, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவின்னு தமிழக அரசியலில் பேசப்படுறவர் சொல்கிறாரு, 23 கிலோ ஆமக்கறி. ஆமை 100 கிலோ ஆமை இருக்குது தெரியுமா? அதெல்லாம் எங்கே உங்களுக்கு தெரிய போகுது? பொதுவாக ஆமைக்கறி மனிதர்கள் சாப்பிட்டாங்களா இல்லையா, ஆமைக்கறி இலங்கையில் சாப்பிடப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத நாம் அதை தோண்டி துருவி பார்க்குறோம். என்னை பொறுத்தவரை ஆமைக்கறி இன்றைய வரை இலங்கையில் சாப்பிடப்படுகிறது. நீங்கள் பொதுவாக நம்ம ஊரில் இப்போ வந்து மாப்பிள்ளை வந்துட்டார்னு வச்சிங்களேன், இல்லை ஒரு நெருங்கிய சொந்தக்காரன் வந்துட்டாருன்னா, இப்போ இந்த காடு மலை இந்த ஒட்டி இருக்கிறவங்க காட்டுக்கறிம்பாங்க. என்ன மாப்பிள்ளை வந்திருக்காரு, காட்டுக்கறி எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்கறின்னா மான், காட்டுப்பன்றி, முயல், உடும்பு, இது எல்லாம் தான் காட்டுக்கறின்னு சொல்லுவாங்க. அப்போ சொந்தக்காரங்க வந்தால் இதை வந்து இன்னும் வரைக்கும் செஞ்சு போகிறது ஒரு வழக்கமாக இருக்குது. இது பார்க்குற நம்ம சகோதரர்களுக்கு இது தெரியும். இது வந்து இங்கே வந்து 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வந்த பிறகு இங்கே இருக்கிற இது எல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது. மான் வந்து வனவிலங்காச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டுக்கறியோட வெளிப்படையாக சாப்பிட்றத பழக்கமாக கொண்டுட்டோம். இப்போ இங்கேயும் பல இடங்களில் இன்னமும் தடை செய்யப்பட்ட விலங்குகளின் கறிகள் உண்ணப்படுறதா அப்பப்போ நாம் வந்து செய்தித்தாளில் பார்ப்போம். இந்த கறியை வச்சுருந்தாரு, இந்த தோலை வச்சுருந்தாரு, இந்த கொம்பு வச்சுருந்தாரு, இதை வந்து வேட்டையாட போனார், உணவுக்காக இதை வேட்டையாட முற்பட்டார்கள், அப்படிலாம் நம்ம வழக்கு வரதை பார்த்துருக்கோம். சங்க காலத்தில் நெய்தல் மருத நிலப்பகுதிகளில் இந்த வயலாமைகள் கடலாமைகள் உண்ணுவது ஒரு மரபாக இருந்ததா இங்கே சங்க இலக்கியங்களில் சொல்கிறாங்க. அதே போல் இந்த மரபு வழி மருத்துவம் இருக்குல்ல, மூலம் சுவாச பிரச்சனை, இதுக்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்டா ஒரு தீர்வு வரும் அப்படின்னு இங்கே ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படுகிறது. அப்போது தமிழ்நாட்டிலும் மான்கறி, இந்த ஆமைக்கறி போன்றவை உண்ணுகின்ற வழக்கம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது அங்கங்கே 1, 2 அப்படி பரவலாக வாய்ப்பு இருக்கிற இடத்துல ஜனங்க சாப்பிட்டுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இது இயல்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சது.
அதே போல் இலங்கையில் இந்த பழக்கம் இருந்ததா? இலங்கையில் 1900 இதை இங்கே நம்ம ஊரில் சட்டம் போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி அங்கே 1937 வனவிலங்குகள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தில் 1972 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இதுக்கு மேலே இந்த ஆமைகளை வேட்டையாடக்கூடாது, ஆமைக்கறி வச்சுன்னு இருக்கக்கூடாது, ஆமை முட்டைகளை வைக்கக்கூடாது, ஆமைகளை பாதுகாக்கணும். இதையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த உணவு வெளிப்படையாக சாப்பிடுவது நிறுத்தப்படுகிறது. இங்கே எப்படி மறைமுகமாக முக்கியமான ஆளுகளுக்கு சில விசேஷ விலங்குகளை படையல் சாப்பாட்டு கொடுக்குறாங்களோ, அதே போல் அங்கே ஒரு விஐபிங்க ஒரு முக்கியமானவங்க வந்தால் இது ஒரு சிறப்பு உணவாக அது அங்கே தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் அவர் சாப்பிட்ருக்கலாம். ஏன்னா நான் எனக்கு இருக்கிற வெளிநாட்டு தொடர்புகளில் நாம் விசாரித்ததில் அந்த நபர் கூட இன்னும் உயிரோடு இருக்கிறார், சமைத்து கொடுத்த நபர் கூட உயிரோடு இருக்கிறான்ற ஒரு தகவல்லாம் வருது. அப்போது இலங்கையில் இந்த ஆமைக்கறி திங்கிற பழக்கம் இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்களே. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் குளத்தாமை கடலாமை அதையெல்லாம் ஒரு சிலர் சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நாங்கள் கூட ஒரு தடவை மயிலாடுதுறை போனோம். அப்போ அந்த இரவில் ஊரை கிராஸ் பண்ணும்போது மணல்மேடு சங்கர் ஊர் வந்தது. உடனே சரி நேரம் அங்கே தங்கிட்டு அப்புறம் போவோம். அப்போ அவர் சிறையில் இருக்கார். போன உடனே நாங்கள் அங்கே ஒரு அடிப்பம்பில் போய் கை காலெலாம் கழுவுந்தா அங்கே ஒரு சின்ன வகையான விஷயம் இருக்குது. அப்போ சங்கர் அவர்கள் அவர் அந்த தங்குற வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குட்டை மாதிரி தோண்டியிருக்கார் பொழுது அதில் மீன் வளர்ப்பாங்க போல். அதில் இது வந்துட்டுருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, ஏப்பா இதை எடுத்து அதில் விட்டுருக்கோன்னாங்க. ஐயோ இருங்கயா வேங்கயா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டானில் போட்டு காலையில் அதை சரி பண்ணிட்டு எல்லாரும் சரி பண்ணாங்க, சாப்பிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது இந்த வழக்கம் இங்கே இருக்கு இல்லையா. அப்போது இலங்கையில் இந்த பழக்கம் இருந்ததா? அனுராதபுர காலம், அதாவது பண்டைய கோட்டை பகுதிகளில் கிமு 800 250 ஆமை எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அகழ்வாராய்ச்சி மாதிரி விஷயங்களில் ஆமை எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நன்னீர் மற்றும் கடலாமைகள் சாப்பிட்ற பழக்கம் இதில் இருந்து தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் 1861 ஜேம்ஸ் எமர்சன் டெனன்ட் யாழ்ப்பாண சந்தைகளில் ஆமைகள் உயிரோடு விற்கப்பட்டது, ஆமை இறைச்சிகளும் விற்கப்பட்டது அப்படின்னு அவரோட குறிப்பில் எழுதுகிறார். அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டில் 1950 1970 மன்னார் வளைகுடா, யாழ்ப்பாணம், கற்பிட்டி, தென் மாகாண கடலோர பகுதிகளில் ஆமைகள் சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டதாக எழுதி வச்சுருக்காங்க. இப்போது ஆமைக்கறி சாப்பிடுகிற வழக்கம் இலங்கையில் இருந்தது அப்படின்னு இதில் ப்ரூவ் ஆகுதா? இப்போ வரைக்கும் இது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ வரைக்கும் இலங்கையில் ஆமைக்கறி சாப்பிட்றாங்களா இல்லையா? தடை செய்யப்பட்டது 1972 தடை செய்யப்பட்டிருக்கு. தடை செய்யப்பட்ட பிறகு இந்த சிஸ்டம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் 2022 ஜனவரி 2 ஒரு 30 கிலோ ஆமைக்கறியுடன் ஒருவர் கைது. 2017 இது மாதிரி சில வழக்குகள். 2026 கட்டுநரியா கடற்கரையில் 57 கிலோ ஆமைக்கறி, ஒரு 450 முட்டைகளோட ஒருத்தர் கைது. அதே மாதிரி நாச்சிகோடா பகுதியில் 17 கிலோ ஆமைக்கறியோட 3 கைது. அப்போது இன்னமும் இதாவது 2022 2026 வரை அங்கே ஆமைக்கறி ரெய்டு நடக்குதுன்னா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா அந்த உணவு வகை அங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு தானே அர்த்தம். அப்போது இதுதான் வரலாற்று உண்மை. அப்போது இதை விட்டுட்டு சீமானை எதை சொன்னாலும் எப்பரா சீமான் சொல்லிட்டாரு ஆமைக்கறி தின்னாராம், ஆமைக்கறி தின்னான்னா உனக்கு தின்னலாம் என்னையா? ஆமைக்கறி அங்கே இருக்கான்றதை இதை போய் நீ ஆய்வு பண்ணு. சீமான் சொல்கிற செந்தமன் சீமான் சொல்கிற அரசியலை எதிர்த்து, இல்லை அரசியலுக்கு புறம்பா, இல்லை அரசியலுக்கு மாற்றா
வேறு ஒரு அரசியல் தான் சரியானது அப்படின்னு அரசியல் பேசுகிறான்னா அந்த மனுஷன் ஆமக்கறி தின்னுட்டு மூத்தத்தை எங்கே பெஞ்சாருன்னு நோண்டி பார்க்குற வேலையை தயவு செய்து இதோட இங்கே இருக்கிறவங்களாம் விட்டுருங்க. எனக்கு என்னென்னா, ஒரு மாற்று மொழியாளர்கள் இல்லை மாற்று இனத்தவர், சீமான்னு ஒருத்தர் வந்துக்கிறான், இவன் தமிழகமான உசி பிசி விட்டுட்டு என்னமோ எவனாலும் வாழுங்க, நாங்கள் ஆட்சியில் இருப்போம்னு சொல்கிறோம், இருந்தாலும் ஏதாவது சரி பண்ணுவானோ அப்படின்னு மற்றவங்க கேலியும் கிண்டலும் செஞ்சுக்கிறீங்க, இல்லை இந்த அரசியலை கொச்சைப்படுத்துறீங்கன்னா கூட சரி, அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குங்க. தமிழினமாக பிறந்து டேய் தமிழனை ஏஞ்சி வாடா அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷனை தமிழனே என்னன்னு தெரியாமல் அவனே திருச்சி கிண்டல் பண்ணுறான். டேய் உங்கள் அம்மாவை தானே ஒரு மாதிரியா பேசுகிறாங்க, நீ என் கைத்தட்டி சிரிக்கிறேடா அப்படின்னு கேட்டால் கூட இல்லை அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கும் அப்படின்னு தமிழர்கள் இன்றைக்கு பேசுகிற நிலையை எண்ணி நாம் என்ன சொல்கிறது? அதால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களாம் இல்லை. சீமான் அவர்களை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், அந்த விமர்சனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் சீமான் பேசுகிற அரசியலை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டு திரும்பவும் பழைய பேர் எப்பெல்லாம் சீமான் எழுச்சி வராரோ, இங்கே ஒரு சிண்டிகேட் வச்சுருக்கண்ணா, உடனே ஆமக்கறி எடுத்து போடு, ஆமக்கறி பேசு அப்படின்றா. இப்போ மக்களும் விவரம் தெரியாமல் இப்போ நம்ம தின்றோம்ல, தடை செய்யப்பட்ட சில பொருள்களே அங்கங்கே நம்ம ஊரில் தின்றாங்கல்ல, அந்த மாதிரி அங்கே கூட தின்பாங்க, வேறு எதனா பேசியா அப்படின்னு மக்களும் சொல்வதற்கான ஒரு தெளிவில்லாத நிலையில் தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம். அதால் தயவு செஞ்சு இந்த ஆமக்கறி கதையெல்லாம் இதோடு நீங்கள் ஓட்டாதீங்க. ஆமக்கறியாகவே இருக்கட்டும், உங்கள் அரசியலை மட்டும் பேசுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.